திரு மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. திரு செந்தில்வேல் அவர்களை 2021 மாண்புமிகு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் 0.07 இருந்தது. நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. மாத்தி புழுவாதீங்க. இன்றைக்கு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது அது 11.19 விழுக்காடாக இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாறி இருக்கிறது. எங்கேயோ போய்த்தடா நீ, எங்கேயோ போய்த்த. விழுக்காடாக இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாறி இருக்கிறது. எங்க அண்ணன் செந்தில்வேல் அண்ணன் முதல்ல ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் அந்த கைதட்டு பலமா இருக்குது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? காரணம், காலை உணவு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமைப்பெண் உள்ளிட்ட திட்டங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுக்க இயலாத உண்மை. கோவையில 43 ஸ்கூல் குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தா ஃபுட் பாய்சனிங். மதிய உணவு திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவுல ஃபுட் பாய்சன் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. குழந்தைங்கடா, பச்சை குழந்தைங்க. எதுலயோ ஊழல் பண்றீங்க, சொத்துலயுமா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்ப ஏழை பிள்ளைகளோட உயிர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? உங்க வீட்டு பிள்ளை, உங்க கவுன்சிலர் வீட்டு பிள்ளை, எம்எல்ஏ வீட்டு பிள்ளை, அமைச்சர் வீட்டு பிள்ளை எல்லாம் அந்த ஸ்கூல்ல போய் உட்கார வைப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் முதல் திட்டம், காலேஜ் எல்லாம் கரெக்ட். தமிழ்நாட்டில் எவ்வளவுப்பா கடன் வாங்குனீங்கன்னு கேட்டா பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. காரணம், காலை உணவு உள்ளிட்ட திட்டங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுக்க இயலாத உண்மை. தமிழகம் முழுவதும் 46 லட்சம் குழந்தைகளை காட்டி, ஆனா 9,20,000 குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல மகேஷ் பொய்யாமொழி இந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமா மட்டும் சும்மா 9,200 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருப்பாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. இதை தாண்டி மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பரியதாக இருக்கிறது. நம்பிக்கைனா இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அதையும் கடந்து தலையாய பிரச்சனை என்பது பாதுகாப்பு. காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலத்தில் கூட நடக்காத ஒரு விஷயம் 10 நாட்களுக்குள்ள இப்ப வேலூர் நடந்திருக்கு. 2.5 வயது ஒரு பெண் குழந்தையை பாலியல் வன்முறைக்கு ஒருவன் முயற்சி செய்து அந்த குழந்தை அழுகிற போது சத்தம் வரக்கூடாது என்பதற்காக வாயை பொத்தினான். அந்த குழந்தை இறந்து போனது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. குடிகார பையன் வேற என்னங்க செய்வான்? பொம்பளை புள்ளைய பார்த்தா அவனுக்கு வந்து பச்சை புள்ளன்னு தெரியுமா, பல்லு போன பாட்டின்னு தெரியுமா? 80 வயதுக்கு பாட்டிகள்லாம் வந்து பாலியல் தொல்லை. ஏன் உங்க வீட்ல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா? ஏய் கிழவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. இந்த உலகத்திலேயே ஓடுகின்ற நதியில் குறுக்கே கட்டப்பட்ட முதல் அணை எங்கள் ஊர்ல இருக்க கல்லணை. அவன் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால கட்டினான். அந்த அணை இன்றைக்கு நிக்குதில்ல. ஆனால் இன்றைக்கு நம் கண்ணுக்கு முன்னாலே 2-3 மாசத்துக்கு முன்னால தென்பெண்ணை ஆற்றில ஒரு சின்ன வெள்ளம் வந்துச்சு. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடியில் பாலம் கட்டப்பட்டது. பாலம் திறக்கப்பட்டு ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் பாலமும் அடித்து செல்லப்பட்டது. 15 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டப்படுகிறது. திறந்து 2 மாசம் ஆகல, வெள்ளம் வந்தபோது கரைஞ்சு போச்சு. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த மாவட்டத்துக்கு எல்லாரோட பிறந்தநாளை வச்சு எல்லா மாவட்டத்திலயும் அண்டாக்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்டா குடுக்கறதுல கூட பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஊழல். குடுக்கிற அண்டாலாம் ஓட்டையா இருக்குதான். நக்கல்யா அவனுக்கு. பொதுமக்கள் அத்தனை பேரும் நாங்க எங்க பொதுக்கூட்டம் மேடை போட்டாலும் ஏன்னாங்க ஒரு அண்டா கொடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் ஓட்டையா இருக்குன்றாங்க. இவங்க கொடுக்கிற அண்டாவும் ஓட்ட, இவங்களோட ஆட்சியும் ஓட்ட. விடியல் பயணம் சொல்லி ஒரு ஓடாத காயலாங்கடை பஸ் ஒன்று வச்சு அதுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு விட்டு ஓட விடுறது. அதை விட்டு அடுத்த பஸ்ல ஏறினீங்கன்னா 15 ரூபா டிக்கெட்டை 30 ரூபான்னு ஏத்தி விடுறது. முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறோம், நாங்க கருத்து சொல்லல. நடக்காத ஒரு விஷயத்தை நீங்களா கற்பனையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க பேசுவீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. மாமா கோவம் வந்துருச்சு.
இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நீங்க செந்தில்வேல் அண்ணா பேசுறப்ப எத்தனை முறை குறுக்கிட்டீங்க, ஆனா நாங்க பேசுறப்பலாம் எப்படி, வேலுச்சாமியா பேசுறப்பலாம் எப்படி இத்தனை, ஏன்னா திமுக எதிராக பேசுறாலே குறுக்க தான் வந்துருவீங்க, ஏன்னா உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற திமுக பத்தி பேசுற உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது, எங்களுக்கு நல்லா தெரியுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த திமுக ஆட்சியில தமிழகத்துல இடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இந்து கோயில்கள் எத்தனை கோயில இடிச்சிட்டு மேடை ஏறி டிஆர் பாலையா பேசுறாரு. 100 வருஷ கோயிலை இடிச்சிருக்கேன் இதே டிஆர் பாலு. எங்க ஊர்ல என்னுடைய தொகுதியில சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில், இந்த 3 கோயிலை நான் தான் இடிச்சேன். நான் லட்சுமி கோயில் இடிச்சிருக்கேன், பெருமாள் கோயில் இடிச்சிருக்கேன். ஆனாலும் அவங்கள்ட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஓட்டு வராதுன்னு தெரியும், ஆனா ஓட்டு எப்படி வர வைக்கிறது அதுவும் தெரியும் எனக்கு. இந்த திமுக அரசு ஒரு இந்து மத விரோத அரசா இருக்கு, அத பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. திமுக ராகுல் காந்தி கூட கூட்டணி வைப்பாங்களாம், இண்டி கூட்டணி, அது டெல்லி கூட்டணி இல்லையா. ஆனா அதிமுக பாஜக கூட கூட்டணி வைப்பாங்களா, அது டெல்லி கூட்டணியா. என்னங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், அது எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கல்யாணிக்கிறேன், உனக்கு தக்காளி சட்னி. என்னங்க இது, நீங்க தானங்க இண்டி கூட்டலுங்க. ராகுல் காந்தி எங்க இருக்காரு, டெல்லியில இருக்காரா இல்ல கும்மிடி பூண்டியில இருக்காரா? ராகுல் காந்தி டெல்லிக்காரர் இல்லையா, ராகுல் காந்தி வடக்கன் இல்லையா? ஆமா, நீங்க நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணிடுவோம், ஒரே கையெழுத்துல நாங்க நீட்டிடுவோம். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நீட் ரகசியத்துக்கு இப்ப வரைக்கும் ஏன் அந்த ரகசியத்துக்கு விட தெரியல? என்ன சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? வெக்கமான சூடு சொர்ணம் இருக்கிறவனுக்கு அந்த ரகசியம் தெரியும்னாரு. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை. ஐயா முதல்வர் வந்தோன்னே அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துருவாரு, ஓபிஎஸ் கொண்டு வந்துருவாரு. ஓபிஎஸ் கொண்டு வந்து பார்த்தா அதிமுக இருந்து ஓபிஎஸ் கொண்டு வந்தது தான் மிச்சம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அவர் அடுத்து அக்கா பேசினா, கனிமொழி அக்கா, இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்படி சோறு தான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? நான் கடனை வாங்கிக்கிட்டு நான் பாட்டில் கண்ணா பின்னாடி செலவு பண்ணிட்டு அலைஞ்சேன்னா எனக்கு பேரு ஊர்ல என்ன சொல்லுவாங்க, எங்க கிராமத்துல ஊதாரி பையன்னுவாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, அதைத்தானே ஊதாரித்தனமா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அரசு ஊதாரி அரசு, இந்த அரசை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு ஊதாரி முதலமைச்சர் என்று சொல்லாமல் நம்ம எப்படி சொல்லலாம்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிச்சயம் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். திராவிடம் 2.0 மலரும். எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? அடுத்து உங்களை கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க. ஐயா எங்களோட கனவு ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.